Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு easy and healthy-ஆன ரெசிபி just 10 minutes-ல வீட்ல இருக்க ingredients-ஐ வச்சு road side egg soup எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆயில்லாம் நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமா சேர்த்தா போதும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிட்டு கார்லிக்கை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ண போகிறோம். இது உங்களோட விஷ் தான். நான் வந்து கேரட் அண்ட் கேபேஜ் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கேரட்டை சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு அது கூடவே வந்து கேபேஜ் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே கார்னு அண்ட் கொஞ்சமாக கேப்சிகம் டேஸ்ட்காக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒன்றா. இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த ஆயிலில் ஃப்ரை ஆனால் போதும். உங்களுக்கு கேப்சிகம் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உப்பு அண்ட் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். ஓவர் குக் பண்ணால் பொரியல் மாதிரி ஆகிடும். ஸோ ஓவர் குக் பண்ணாமல் லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதுக்கு கூடவே தேவையான அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்க விடணும். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே அந்த கன்சிஸ்டன்சி திக்னஸ் வர்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இது கூட. நெக்ஸ்ட்டு நம்ம டிஷ்ஷோட முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம், எக்கு தான். இப்போ இந்த தண்ணி கொதிக்கலையா, இதில் அப்படியே அந்த ரிப்பன் மாதிரி வரும். நம்ம அதை ஊற்றும் போது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான். இந்த எக் வந்து அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். நம்ம இதை வந்து தனியாக கொதிக்கலாம் வைக்க தேவையில்லை. இதை அப்படியே ஒரு 1 or 2 minutes மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆன் பண்ணி நல்லா கொதிச்சுதுன்னா டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான், பர்ஃபெக்டான சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த டேஸ்ட்டுக்காக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோன்னா நமக்கு அந்த ரோட் சைட் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் அந்த சூப்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 minutes இருந்தால் போதும். இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு பக்காவான ரோட் சைட் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.